மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களை வினாப்பத்திர விடைகள் வகுப்பில் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு பரீட்சை நெருங்கி கொண்டு போகின்றது. எல்லோரும் மிகவும் ஒரு வேக நடையில படித்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் பரீட்சைக்கு கிட்டவாக கடந்த கால வினாப்பத்திரங்கள் ஒரு 10-15 நீங்கள் பார்த்துவிட்டு செல்வது மிகவும் நல்லதாக இருக்கும். இன்று நாங்கள் பார்க்க போறது 2017. சரியா பிள்ளைகள்? அதுல முதலாவது கேள்வியை பார்ப்போம். பல்வேறு வகையான இசைக்கருவிகள் ஒன்றாக இணைந்து இசைக்கப்படும் நிகழ்ச்சியின் சிறப்பு பெயர் யாது? பல்லியம். முதலாவது கேள்விக்கு விடை பல்லியம். அல்லாட்டி வாத்திய பிருந்தா, வாத்திய கோஷ்டி, ஆமந்திரிகை. இதுல ஏதாவது ஒன்றை நீங்கள் குறிப்பிடலாம். அடுத்த கேள்வியை பாருங்கோ. ஹிந்துஸ்தானி இசையின் பிரதான தாள வாத்தியம் எது? தபேலா. ஹிந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இசை. ஹிந்துஸ்தானி இசையினுடைய பிரதான தாள வாத்தியம் தபேலா. அடுத்த கேள்வியை பாருங்கோ. பொன் ஸ்ரீ வாமதேவன் அவர்களால் இயற்றப்பட்ட லட்சண கீதம் யாது? அதுக்குரிய விடை ரேவதி ராகம். அடுத்தது, கனராக பஞ்சரத்ன கீர்த்தனைகளை தெலுங்கு மொழியில் இயற்றியவர் யார்? தியாகராஜ சுவாமிகள். டி.ஆர். மகாலிங்கம் எவ்வாத்தியத்தினை வாசித்து பிரபல்யம் அடைந்தார்? டி.ஆர். மகாலிங்கம் இதில் வாத்தியத்தினுடைய லட்சண கீதத்தில் இருக்கிறது. புல்லாங்குழல். திருப்பல்லாண்டினை அருளிய நாயனார் யார்? சேந்தனார். சேந்தனார். திருப்பல்லாண்டினை அருளிய நாயனார் யார்? சேந்தனார். அடுத்த பாருங்கோ. பஜனை பத்ததியில் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தாளப்பாக்கம் சின்னையா. தாளப்பாக்கம் சின்னையா. அடுத்த 8வது கேள்வி. சபாபதிக்கு வேறு தெய்வம் என்னும் ஆபோகிராக கீர்த்தனையை இயற்றியவர் யார்? கோபாலகிருஷ்ண பாரதியார். அது கோபாலகிருஷ்ண பாரதியார். அக்கினிக்கோ திசிமா என்னும் சங்கேதாச்சாரங்களால் குறிப்பிடப்படும் ராகங்கள் முறையே யார்?
மாயாமலகோலை தர்மவதி. நவரோஸ் ராகத்துக்கு இணையான 2 பண்களை தருக. கொள்ளி, கொள்ளி கவ்வானம், காந்தாரம், வியந்தை காந்தாரம். இதுல நீங்கள் ஏதாவது 2ஐ குறிக்கிறால் அதுக்கு உங்களுக்கு 2 புள்ளி இருக்கு. ஆகவே அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுக்கு முதலாவது கேள்வியில உங்களுக்கு 12 புள்ளி. இது உங்களுக்கு கட்டாயம் வரும். முதலாவது கேள்வி நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய கேள்வி. அதுல பல்வேறு வினாக்களை கொண்டதாகத்தான் இந்த முதலாவது கேள்வி அமையும். நீங்க படிச்சதுகள் எல்லாமே இந்த முதலாவது பகுதியில உள்ளடங்கியதாக இருக்கும். விளங்குதா? ரைட். அடுத்தது பாருங்க, 2வது கேள்வி, பெரிய கேள்வி. பின்வரும் ராகங்களுள் விரும்பிய ஓர் ராகத்தின் இலட்சணத்தை விரிவாக தருக. பந்துவராளி, மத்தியமாவதி, தோடி. இதுல நீங்கள் ஏதாவது 2 பேர்த்த லட்சணத்தை விரிவாக கொடுக்கலாம். ஏதாவது 2 பேர்த்தைய கொடுக்கலாம் ராக லட்சணம். பந்துவராளிய பார்ப்போம். 51வது மேளகத்தா ராகம். எத்தனையாவது மேளகத்தா ராகம்? 51. சரிகம பதனிசா, சானிதாப்ப, மகரிசா. இதுல சுரஸ்தானங்கள் மேல உங்களுக்கு போட்டிருக்குது. ராக லட்சணத்துக்குள்ள நீங்கள் உருப்படிகள் எழுத வேணும், சஞ்சாரம் எழுத வேணும், அதோட ஸ்வரஸ்தானம் எழுத வேணும். சஜ்ஜம், சுத்த ரிஷபம், அந்தர காந்தாரம், பிரதிமத்திமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காகலி நிஷாதம். இதில் வர்ற ஸ்வரஸ்தானங்களாக இருக்கும். திருப்பி பாருங்க. சஜ்ஜம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்திமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காகலி நிஷாதம். எல்லா ஸ்வரங்களும் ராகாச்சாய ஸ்வரங்களாகவும் நியாச ஸ்வரங்களாகவும் வரும். இதுல வார முழு ஸ்வரங்களும் ராகாச்சாய ஸ்வரங்களாகவும் நியாச ஸ்வரங்களாகவும் வரும். அடுத்தது பாருங்க. சாப்பனி ஸ்வரங்களில் உருப்படிகள் ஆரம்பிக்கும். என்ன ஸ்வரங்கள் ஆரம்பிக்குமா? சாப்பனி ஸ்வரங்களில் உருப்படிகள் ஆரம்பிக்கும். எதுண்ட? பந்துவர் ஆளிண்ட. மத்திமத்தை சற்று தீர்க்கமாக அசைத்து பாடலாமா? பஞ்சமத்தில் நின்று சஞ்சாரம் செய்யலாம்.
பதம தசநிதப்பம ஆகியவை விசேட சஞ்சாரங்கள். சரியா? அடுத்தது பாருங்க, பிரசித்தமான பிரதிமத்திம ராகங்கள். இந்த பந்துவராளி உண்டாகும். தாரஸ்தாயி காந்தாரத்துக்கு மேல சஞ்சாரம் காண்பது அரிது. சரிகமா கமா, அந்த மா வந்து பிரதிமத்திமம். மாயாமால கௌளையின் நேர் பிரதிமத்திம ராகமாகும். சாயலக ராகங்களில் இதுவும் ஒன்று. மூச்சனகராக ராகம். இதனுடைய நிசாத மூச்சனையே கனகாங்கி ராகமாகும். பன் சாதரி சாதாரி நட்ட ராகம் என்பவற்றுக்கு இது ஒரு ஒப்பான ராகமாக கருதப்படுகிறது. கிந்துஸ்தானி இசையில் பூர்விதாத் எனப்படும் ராகம் இந்த பந்துவராளி ராகத்தையே குறிக்கிறது. கருணைச்சுவையை வெளிப்படுத்தும் ராகம் இதுவாகும். கடவையாதி சங்கைக்காக காமவர்த்தனி என அழைக்கப்படுகிறது. என கடவையாதி சங்கைக்காக எப்படி அழைக்கப்படுகிறது? காமவர்த்தனி என அழைக்கப்படுகிறது. அடுத்த பாருங்க, மத்திய மாவல். இது 22வது மேளமாகிய கரகர பிரியானுடைய எண்ணம். 22வது மேளமாகிய கரகர பிரியானுடைய ஜன்னியம். இளமான ஆரோகணங்கள் சரிமபனிசா சாணிப்பமரிசா. சரிமபனிசா சாணிப்பம ரிசா. ஸ்வரஸ்தானங்களை பார்த்தா சஜ்ஜம், சௌஸ்ரீ ரிஷபம், சுத்த மத்திமம், பஞ்சமம், கைசிகி நிஷாதம். ஸ்வரஸ்தானங்கள் சஜ்ஜம், சௌஸ்ரீ ரிஷபம், சுத்த மத்திமம், பஞ்சமம், கைசிகி நிஷாதம். ஜீவஸ்வரங்களும் நியாசஸ்வரங்களும் இதுல வரும். ரீம பனி. ஜீவஸ்வரங்களும் நியாசஸ்வரங்களும் இதுல வரும். கம்பீர ஸ்வரங்கள் ரீனி. கம்பீர ஸ்வரங்கள். கிரகஸ்வரங்கள் சரி ம பனி. இதனுடைய கிரகஸ்வரங்கள். அப்போ ஒரு ராக லட்சணத்துல பிள்ளைகள் நீங்கள் ஜீவஸ்வரம் எழுதணும், நியாசஸ்வரம் எழுதணும், கம்பீரஸ்வரம் எழுதணும், கிரகஸ்வரம் எழுத வேணும் ஒரு ராக லட்சணத்துல. பண் வந்து செந்துருத்தி எனப்படும் ராகம். சுத்த கர்நாடக ராகம். புராதன ராகம். பெரிய புராண பன்முறைகளுக்கு ஏற்ப இவ்ராகத்திலேயே
பாடப்படுகின்றது. கச்சேரியின் இறுதியில் இந்த ராகத்தை பாடுவதால் ராகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகின்றது. அப்ப கச்சேரியினுடைய இறுதியில என்ன செய்கிறார்கள்? இந்த ராகத்தை அவர்கள் பாடுகிறார்கள். அப்ப ராகங்களால் ஏற்படுகின்ற தோஷ நிவாரணம் நிவர்த்தியாகிறது. மோகனத்தினுடைய ரிஷப மூச்சனை மத்தியமாவதி ஆகும். அப்ப இவ்வளவு நீங்க மத்தியமாவதியில ராக லட்சணத்துல கொடுக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் சஞ்சாரம் எழுதி கொள்ளலாம். விளங்குதா? அடுத்தது உருப்படிகள். நீங்கள் வேறு வேறு உருப்படிகள், கீதம், வர்ணம், கிருதி, ஏதாவது வேறு வேறு டிஃபரண்ட் உருப்படிகள் நீங்கள் எழுதி கொள்ளலாம். கீதம் சிவபெருமானே எழுதலாம். வர்ணம் முருகா எனது ஆறுயிரே எழுதலாம். கிருதி விநாயக குனி வளனு ரோவ எழுதலாம். அடுத்த கிருதி சரணு சரணு நுசு என்ற கிருதி நீங்கள் எழுதலாம். அடுத்தது பாருங்க தோடி. 8வது மேளகத்தா ராகம். தோடி வந்து எத்தனையாம் மேளகத்தா ராகம்? 8வது மேளகத்தா ராகம். சரிகம பதனிசா சாணிதாப்ப மாரிசா. இதனுடைய ஸ்வரஸ்தானம் சஜ்ஜம், சுத்த ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சுத்த தைவதம், கைஷிகி நிஷாதம். இதனுடைய ஸ்வரஸ்தானம். இங்க ஸ்வரஸ்தானம் கொடுத்திருந்தால் உங்களுக்கு அதற்கு 2 புள்ளிகள். அடுத்தது பாருங்க, கமத ராகச்சாயா ஸ்வரங்கள். கமத என்ன? ராகச்சாயா ஸ்வரங்கள். அடுத்தது பாருங்க, பஞ்சம வர்ஜ இரட்டைஸ்வர பிரயோகங்களும் நிகரினி தனிரினி நம ககம நிதம கரிசா போன்ற தாட்டு பிரயோகங்களும் ராகரஞ்சகமானவை. அடுத்தது பாருங்க, பஞ்சமத்தில் நின்று எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்யலாம்? சஞ்சாரம் செய்யலாம். தரிசா ரிசதா போன்ற சஞ்சாரங்கள் விசேட சஞ்சார பிரயோகங்களாக கருதப்படுகின்றன. அப்ப இவற்றுள்ள நீங்கள் ஏதாவது ஒரு 2 விடயங்களை நீங்கள் குறிக்கப்பட்டிருந்தால் அதற்கு எத்தனை புள்ளி? 1 புள்ளியாக இருக்கும். அடுத்தது மூச்சு நகராக மேளராக சர்வஸ்வர கமக வரிக ரக்தி ராகம். விஸ்தாரமான ஆலாபனைக்கு இடம் கொடுக்கும் ராகம். கடபையாதி சங்கைக்காக இது கனுமதோடி என அழைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பிள்ளைகள் நீங்கள் கடைசியாக சஞ்சாரம் என்றதை நீங்கள் குறித்து உருப்படிகளுடைய லட்சணம் அதையும் கொடுத்து நீங்கள் இதனை முடிக்கலாம். ஆகவே அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த 2 ராக லட்சணத்தோடையும் நாங்கள் இந்த வகுப்பை நிறுத்தி கொண்டு மீண்டும்
அடுத்த வகுப்பில் உங்களோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.